இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 132 சங்கீதம் 13வது வசனத்தை வாசித்தேன். கர்த்தர் சியோனை 132:12 உன் குமாரர் என் உடன்படிக்கையை என் சாட்சிகளை காத்து நடக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன் குமாரர்கள் என்ன சொல்றாரு ஆண்டவரே? உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் வார்த்தைகளை காத்து கொண்டு நடந்தால் அவருடைய குமாரரும் என்றைக்கும் உன்னுடைய சிங்காசனத்தில். அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையாய் கொடுக்கிறோம். இந்த ஆண்டவர் இந்த ஆண்டவருக்கு வரணும்னா கொஞ்சம் கசப்பா இருக்குது. எட்டிக்காய் கசப்பா இனிக்குமா? எட்டிக்காய் கசக்குமா இனிக்குமா? கசக்கும், ரொம்ப கசக்கும். அதுபோல ஆலயத்துக்கு வரணும்னா ரொம்ப கசப்பா இருக்குது. எட்டிக்காயை போல கசக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் அவருடைய சிம்மாசனம் நமக்கு கொடுப்பார். அதை என்னைக்கு நிலைத்து இருக்கும். ஏதோ நான் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். நன்றாய் ஆண்டவர் வழிகாட்டுவார். ஆண்டவருக்கு சொல்ற, நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்களை கட்டாயம் அழைத்து கூட்டி வரணும். என்ன அப்படி ஏதோ வீட்டில் இருக்குது? ஆண்டவருடைய போதகத்தை கேட்கணும். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு நாங்க அந்நியரோட சேர்ந்து நான் இருப்பேன், அதனை படி அடிச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிற காரியம் அல்ல. ஏன் சொன்ன யாத்திரை புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு அவருடைய கட்டளை என்ன என்று சொல்லி பார்ப்போம். என்னிடத்தில் கர்த்தரிடத்தில் முதலாவது அன்பு கோரணும். யாரிடத்தில் அன்பு கோரணும்? என்னிடத்தில் அன்பு கோர்ந்து என் கற்பனைகள் என்ன பண்ணணும்? கை கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறைக்கு ரத்து செய்வார்கள். கட்டளை வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கை கொள்ளணும். அப்பதான் 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்வார். தலைமுறையால் எங்களுக்கு இறக்கம் செய்கிறவர். இந்த ஜெனரேஷனோட நம்ம போக மாட்டோம். இந்த ஜெனரேஷனோட போறது நான் தான். இந்த ஜெனரேஷனோட அழிந்து போறது முதியவர்கள் தான். 1000 தலைமுறைக்கு இருக்குது. நான் எனக்கு பின்னாடி என் பிள்ளைங்க, என் பிள்ளைகளுக்கு பின்னாடி பிள்ளைங்க, பிள்ளைகளுக்கு பின்னாடி பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரன், இப்படி 1000 தலைமுறைக்கு இறக்கம் பெறணும். இதோட போகிறது சாப்டர் முடியாது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளணும். என் உடன்படிக்கை நீங்க கை கொள்ளணும். அதற்காகத்தான் நீங்கள் ஆராதனைக்கு வரீங்க, வேற எதுக்கும் கிடையாது. ஒண்ணு இல்ல, விசுவாசத்துல பெரியவங்க யாருன்னாக்க நம்ம தான். நம்ம எப்பொழுதும் ஆராதிக்கிறோம். விசுவாசத்துல சின்னவங்க யாருன்னாக்க பழனிமாவோடு குமாரர்களெல்லாம் அவங்களே கர்த்தரை பிலீவர் நல்ல ஆண்டவரை விடாப்பிடியா பிடிச்சிருக்கிறாங்க. எதற்காக? போன வாரத்துல சாட்சி சொன்னாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், அழிப்பதும் பிறப்பதும் ஒரு தடவை தான், ஆண்டவருக்காக வாழறது. இது நிச்சயமா இருக்கணும். அப்பதான் அந்த வசனம் யாத்திரை புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் வாசிப்போம். என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ தலைமுறைக்கும் இறக்கம் செய்கிறவர். கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் அவரிடத்தில் அன்பு கூறணும். அப்பதான் 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறவர். தலைமுறை தோறும் அவர் நம்மை வழி நடத்துவார். ஏதோ நீங்க ஆராதிக்க வந்தாக்க எல்லாம் நடந்துருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆண்களும் சேர்ந்து ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. யாரா இருந்தாலும் சரியா, எல்லாத்தையும் தான் சொல்றேன். ஏன் தலையில சரீரம் போகுமா? போகாது. ஆண்டவர் சொல்றாரு, பெண்களுக்கு யாரு தலை? கணவர்.
கணவருக்கு யாரு? இந்த சரீரம், மனைவி. அப்ப சரீரமும் தலையும் வந்தா தான் ஆராதிக்க முடியும். நான் போய் உனக்கு நன்மை வாங்கிட்டு வரணும் வந்தா ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. இன்னைக்கு சொல்றேன், ஒண்ணும் கிடைக்காது. உனக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்யணுமா? கர்த்தர் கிருபை செய்யணுமா? கிருபை செய்வார். நீங்க விசுவாசிக்கணும். அதுவே ஒண்ணு வாசிப்பா. சகல வார்த்தைகளும் அவன உன் அடிமைத்தனம் மீதாகிய எழுத்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் அடிமைத்தனத்திலிருந்து, நோயிலிருந்து அடிமைத்தனம், ஆகார தேவைக்கு அடிமைத்தனம், பசியிலிருந்து அடிமைத்தனம், நெருக்கம், எல்லா விதத்திலும் நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினேன். ஐயோ, என்னதான் செலவு, என்னதான் நம்ம வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாங்க? கை கட்டுனா வாய் கட்டுலையே. உன்னை நன்றாய் போஷித்து நல்லவா, நீ கூப்பிடுகிற வேலையை நீ கவனித்தேன் நல்லவா. உன்னை எதிர்நாள் உன்னை சோதித்தேன், உன்னை எதிர்நாள் உன்னை கைவிட்டேன். நீ சொல்லு பார்க்கலாம். உன்னை எழுத்திலிருந்து அடிமைத்தனத்துக்கு உன்னை விடுதலையாக்கிற தெய்வம் நான் அல்லவா? உன்னை எதிர்நாள் நான் உன்னை விட்டு கைவிட்டேன். எபிராயமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். வாசிப்பா. என்ன என்று உனக்கு வேறு தேவன் உண்டாக இருக்க வேண்டாம். ஒரு வரலாற்று எனக்கு கனவு வந்தது. என்னை தவிர உனக்குள் வேற தேவன் உண்டாக இருக்க. எதை வேணாலும் கொண்டு தருவாங்க, என்ன வேணாலும் வைப்பாங்க. நீ தொடர, நான் வச்சாருன்னு கூட வைப்பாங்க வீட்டுல. நீ வந்து தொட வேண்டாம், நான் வச்சிடுறேன். அது காரியத்தை வைக்கும், வேறு காரியத்தை வைக்கும். ஏன்னா ஒரு பேர் போய் 7 பேரை கூட்டிட்டு வருவோம். நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ தொட வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் வச்சுட்டு போ, வச்சுட்டு போ. ஆப்புதான் வைக்க முடியும். எவ்வளவு வழி பணம் இருந்தாலும் ஆப்பு வச்சு என்ன வளர்ந்துட்டு போயிடும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் போகும். நீங்க நன்றாய் சிந்தித்துக் கொள்ளணும். ஆண்டவர் தெரியாமல் மூடிக்காரத்துக்கு எதுவும் மறைக்காமல், அவர் செய்கிற காரியத்தை மறைக்காமல் இருக்க மாட்டார். அது நல்ல வெளித்தரமாய் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி இந்த காரியத்தை காமிச்சிட்டு இருக்கிற? எனக்கும் இந்த கருவேல மரத்துக்கு என்ன காரியம்? அன்னைக்கு நான் கேட்டுதானே சொல்லியிருப்பாரு. எனக்கு இந்த கருவேல மரத்துக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இந்த முள்ளுத்தரத்துக்கு என்ன வழி? நடந்தே போறேன், எங்க போறேன்னு என்னன்னே தெரியாது. இந்த பக்கம் போனாக்க மறுபடியாது, இந்த வழியில அந்த வழியில வாங்குறாங்க. ஏன் அப்படித்தான் சுத்தி அடிச்சார். இன்னைக்கு விக்கிரகத்தை பற்றி ஆண்டவர் பேசினார், நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஏன்? எச்சரிக்கையாக இருப்பார். யாரா இருந்தாலும் சரியா, விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ தொட வேண்டாம், நான் வச்சுட்டு போறதுனாலும் வச்சுட்டு போனாக்கா ஆப்புதான் வச்சுட்டாங்க. அது எப்பேற்பட்ட பணமா இருந்தாலும் ஆப்பு வச்சா குழந்தைக்கு போயிடும். நம்முடைய வாழ்க்கையை ஆப்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒப்புக்கொள்ளக்கூடாது. உனக்குள் வேறு தேவன் இருக்க வேண்டாம். கீழே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாரொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். மீன் மாதிரி இருக்கும், கொண்டு வந்து வைக்க வருவாங்க. மேல வானத்தில் நட்சத்திரமா இருக்கிறது கொண்டு வந்து வைப்பாங்க. கீழே பூமியில இருக்கிற ஒரு உருவத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. ஆண்டவர் கூடாது. இது என்னது? என்ன பண்ணுது? ஒண்ணும் பண்ணாது. இன்னும் என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாதுக்கு அதுக்கு நீ கொண்டு வைக்கிற, எது கொண்டு வைக்கிற? அதே ஒண்ணும் பண்றது இல்லையா? அது எதுக்கு? சும்மா அந்த செவப்பு கவுத்தை மட்டும் கட்டிக்க. சும்மா அந்த செவப்பு கவுத்தை மட்டும் கட்டிக்க. ஒண்ணும் பண்ணு. நீயா சொல்லிடுற ஒண்ணும் பண்ணாதுன்னு. அது எப்படி ஒண்ணு சுகமாக்கும்? சுகமாக்குமா? ஆக்காது, சுகமாக்காது. அது ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாது. எதுக்காக கொண்டு போறாங்க? எல்லாரும் ஜாக்கிரதை. ஆண்டவர் நேச உண்மையா நேசிக்கிறோம். உங்க இருதயத்தை அவருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள.
விக்கிரகங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்க வேண்டாம். வேற அந்நிய தேவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டாம். நீங்க அதை என்ன பண்ண வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். நீ அந்த சிவப்பு கழுத்துக்கு தூக்கம் போட்டு அதை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனுடைய கர்த்தர் கர்த்தராகி இருக்கிறன்னா எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட தேவன்? எரிச்சல் உள்ள தேவன். நம்ம செய்கிற காரியத்தை பார்த்து, இந்த எத்தனத்தையும் தந்தத்தையும் சிவப்புகத்தையும் பார்த்து, நான் உங்கள் மேல் எரிச்சல் உள்ள தேவனாகும். ஏன் நான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியாதா? என் வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால் நீ தப்புவிக்க முடியாதா? உன்னை எரித்து அடிமைத்தனத்திற்கு கூட்டிட்டு வந்த உன்னை விடுவிக்க முடியாதா? உன் அருமையிலிருந்து கூட்டிட்டு வந்து உன்னை திருப்தியாக யோசிக்கிறவன்னா உன்னை விடுதலை பண்ண முடியாதா? எனக்கு எரிச்சலை மூட்டலாமா? மூட்டக்கூடாது. இது ஒண்ணு செய்யாது சொல்லி கொண்டு வச்சிடறாங்களே, ஒன்றும் செய்யாது. உனக்கு 1000 தலைமுறைக்கு இறக்க வேண்டும் சொன்னா, உன் குமாரர்கள் சிங்காசனத்தில் வீட்டுக்கு சொன்னா, நீங்க ஆண்டவர் சொல்லுகிற வாக்கை கவனிக்கிறோம். இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 132:12 நல்லா வாசித்து பாருங்க. உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை சிங்காசனத்தில் வீட்டிருக்கணும். அவருடைய உடன்படிக்கையை விடக்கூடாது. வாசிப்போம். என் குமாரன் என்னுடைய உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளை காத்து நடந்தால் அவர்கள் குமாரர்கள் என்னைக்கும் சிங்காசனத்தில் வைத்து காத்து நடத்தணும். கர்த்தருடைய வார்த்தைகள். இன்னைக்கு அரசியல் பார்த்துக்கிட்டு எல்லாம் போய் பாருங்க. ஒவ்வொரு பெரிய ஜோசிக்கார் தான் போய் பார்ப்பாங்க. அரசியல்வாதிங்க நான் ஜெயிப்படா, அவன் கொடுப்பா ஒரு நீளமா ஒரு கவத்தை கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? ஒரு கவத்தை கொடுப்பான். இப்படி நீளமா. இதை கட்டிக்கு நீங்க தான் ஆட்சியாளப்பாரு. இதை கட்டிக்கு நீங்க தான் ஆட்சியாளப்பாரு. அவங்க சுத்தியோ இந்த கைந்து அந்த தோட சுத்தி இருப்பாங்க. கருப்பு சிகப்பு, கருப்பு கவுரு, சிகப்பு கவுரு, பச்சை கவுரு, மஞ்சள் கவுரு, எத்தான கயிறு குத்திருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்ல என்ன பண்ணிடுவாங்க? கருப்பு கவுரு ஜெயிக்க வைக்காது, சிகப்பு கவுரு ஜெயிக்க வைக்காது, மஞ்சள் கவுரு ஜெயிக்க வைக்க முடியாது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை நன்றாய் கேட்கணும். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுவர்களுக்கு என்னென்ன பெருகுமா? வேதனைகள் பெருகும். அந்நிய தேவனுடைய வார்த்தை நாம் நமஸ்கரிக்க கூடாது. வாசிப்பா சங்கீதத்துல என்னை பாய்க்க நல்ல கோடி மக்களுக்கு என்னை பாய்க்கிறவர்களை குறித்து பிள்ளைகளுக்கு 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கும் தேவன் விசாரிப்பார். நல்ல கவனமா கேட்கணும். நீங்க இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்களா, உங்க பிள்ளைகள் வந்து சிங்காசனத்தில் வீட்டுக்கு சுகமா அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? நீங்க பண்ணுற காரியத்துக்கு 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசாரிப்பாங்க. நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு நான் விக்கிரகத்தை ஆரம்பித்ததுனால ஏன் பிள்ளைகளுக்கு 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கும் விசாரிப்பாங்க. பைபிள்ல இருக்கு, படிங்க. வாசிப்ப பார்த்து வசனத்தை மீண்டுவாங்க. பிதாக்களுடைய நான் செஞ்ச அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் செஞ்ச அக்கிரமத்தை நான் யார் கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு விக்கிரக பொருளை வாங்கி வீட்டு வச்சுட்டுனா என்ன செய்வாரா? பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு நம்ம எரிச்சலை மூட்டலாமா? தேவனுக்கு நம்ம எரிச்சலை மூட்டலாமா? அவர் உன்னை சுகமா இருக்கப்படுகிறவர் அல்லவா? அவர் உன்னை வழிநடத்துகிற தேவன் அல்லவா? அவருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவர் உன் பிள்ளைகளுடைய 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார்களா? சொல்லுவாங்க. இந்த குழந்தை ஏன் இப்படி பிறப்புற என்னமோ சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த குழந்தை ஏன் இப்படி பிறந்ததுன்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு குழந்தை இருக்கும். அவங்க தாய் தகப்பன் பன்னெண்டு தவறுல தான் இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கு. அப்போ 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கும் அவர் விசாரிக்கிறவர். நீ விக்கிரகத்தை விட்டு விலகி ஓடணும். விக்கிரகம் என்ன பண்ண போகுது? ஒண்ணுமே பண்றாது. பாருங்க, 195 சங்கீதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உங்களை நாமத்துக்கு வர பண்ணும்.
115ஆம் சங்கீதம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உங்களுடைய கிருபை நிமித்தமும் உங்களுடைய சத்தியத்தின் நிமித்தமும் உங்களுடைய நாமத்து நிமித்தமும் உங்களுடைய நாமத்துக்கு தான் மகிமை பண்ணணும். நாம எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை பண்ணணும். அந்த கவிதை வாங்கி வீட்டுல வச்சுட்டா அவருடைய நாமம் மகிமைப்படாது. ஒரு தகுதி வாங்கி வச்சுட்டா அந்த தகுதி நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. ஒரு எந்திரத்தை வாங்கி வச்சுட்டா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வசனம் உண்மையானது, சத்தியம் நிலை நிற்கிறதா இருக்கிறது. வாசிப்பா, எந்த அன்பு பாத்தீங்களா? நீங்க எந்த அன்பு கொடுத்தா உங்க குமாரனுக்கு உடன்படிக்கை எந்தத்துக்கு காத்துங்க இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் சிங்காசனத்தில் வைத்திருப்பாங்க. இன்னும் 116 சங்கீதத்துல சொல்றது வாசிப்பா. உங்களுடைய சத்தியத்தை நிமித்தமும் உங்களுடைய நாமத்துக்கு நாம் மகிமை வேலை பண்ணும். சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய விசுவாசம் அழிந்து போக கூடாது. புரட்சாதிக்கு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. நீ அதை விட்டு இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ. பாருங்க, இதை வச்சுக்கிட்டா பாட்டு புக்குல நீங்க பாடணும், இதை வச்சுக்கிட்டா இது பாடணும். உங்களுக்கு எது வேணும்? பாட்டுன்னு நீங்க ஏன்னா சந்தோஷம் சங்கீதம் பாடக்கூடாது. இதுல எல்லா பாட்டும் வரும். இந்த பாட்டு புக்குல இருந்து வரல, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பாட்டு தான் வரும். புரட்சாதிக்க சொல்லுவாங்க, ஞானவர் சொல்லுகிறார், புரட்சாதியருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம். புரட்சாதியருடைய மார்க்கத்தை என்ன பண்ணக்கூடாது? கற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால உனக்கு தீமை வரும், அதனால உனக்கு நன்மை வராது. உனக்கு நன்மையும் கிருபை வரணும், கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்ளு, அது போதும். நன்மையும் கிருபையும் உங்களுக்கு நன்மையும் வரும், கிருபையும். எதற்காக கர்த்தருடைய சமத்துக்கு வரீங்க? கொண்டு வர முகத்தையும் கொண்டு போக கூடாது, செழிப்பா போகணும், செழிப்பா போகணும். ஏன்னா இது கொண்டு கொண்டுமா கொண்டாடும். விக்கிரகத்தை நாடி தேடுகளுக்கும் வேதனைகள் பெருகும். நமக்கு வேதனை கூட்டுகிறவர்கள் அல்ல, வேதனை குறைக்கிறவன். ஏன் சொன்னா, ஒருத்தர் நல்லாக்க அப்படின்னா கர்த்தர் நம்மை துண்டு துண்டாக உடைத்து போடுவார். கர்த்தர் என்ன செய்வாரா? உடைத்து போடுவார். யார? யோபுவை உடைத்து போட்டார், நோய்க்கு போன துண்டு துண்டாக உடைத்து போட்டார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 17:7 எடுத்து வாசிப்போம். ஒரு மனிதனை நல்லா போடுறதுன்னா துண்டு துண்டா போடுவாரு, துண்டா போவாரு. நம்முடைய இருதயம் துண்டு துண்டா போயிடும். வாசிப்பா. அன்றியும் 1 பேதுரு 1:7 17 1:7 என்ன வசனம் இருக்குது? அழிந்து போகிற பொன் எதுல சோதிக்கப்பட்டோம்? பொண்ணு அக்னியில சோதிக்கப்பட்டோம். அக்னியில சோதிக்கப்பட்டாதான் ஆபரணமா வரும். நெருப்படியே போடாத பொண்ணை வச்சுக்கிட்டா ஆபரணம் வராது. உங்களையே என்னைய ஆண்டவர் சோதிச்சாதான் நாம முழு மனுஷனா மாற முடியும். நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்க சந்தோஷம். பாருங்க, அந்த வசனத்தை நன்றாய் படிச்சு பாருங்க. இன்றைக்கு ஏதாயிலும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் இருந்தா, உங்களுக்குள்ளாக ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருந்தால், நெகட்டிவ் தாட் இருந்தால் அதெல்லாம் நீங்க விட்டணும். இந்த வசனத்தை நீங்க நன்றாய் படித்துக் கொள்ளுங்க. நெகட்டிவ் தாட் என்னமா? தாழ்ந்த என்னமா? வினோதினி, நெகட்டிவ் தாட் என்ன? தாழ்ந்த மனப்பான்மை, தாழ்ந்த எண்ணம் வரும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக. வாசிப்போம் இந்த வசனத்தை. 1 பேதுரு 1:7 அக்னியினால சோதிக்கப்படுகிறது. அக்னியில சோதிச்சாதான் நெக்லஸ் பண்ண முடியும், தங்கத்துல இருந்து மூக்குத்தி பண்ண முடியும், தங்கத்துல இருந்து கமல் பண்ண முடியும். ஏன்? அக்னிதான் உருக்கி அந்த கொள்ளை என்ன செய்வான்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வளைஞ்சு கொடுப்பான், படைப்பான். தோடு வேணுமா தோடு, மூக்குத்தி வேணுமா மூக்குத்தி,
சரம் வேணுமா சரம், தாலிக்கொடி வேணுமா தாலிக்கொடி. அந்த அக்னியில போட்டா தான் பொண்ணு வந்து ஜொலிக்கும். அது போலதான் நம்மையும் கற்று வைத்திருக்கிறார். வாசிப்போம். எதை பார்க்கிறோம்? அழிந்து போகிற பொண்ணை பார்க்கணும். நான் எப்பேற்பட்டவர்கள் நாம் நினைக்கிறோம். அதை பார்க்கணும். அதெல்லாம் விளையாடப்பட்டவர்கள் தான். பொண்ணை காட்டில் யாருக்குன்னா அதிக விளையாடப்பட்டவர்கள். நான் பொண்ணை விட சிறந்தவன், அதிக விளையாடப்பட்டவன் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். விளையாடப்பட்டதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்பட்டு போது உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது? ஆண்டவருடைய வசனத்தை நீங்க விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டால் உங்களை புகழ்ச்சி ஆக்கும். கனமும் மகிமை உண்டாகும். நீங்க கர்த்தருக்கு கனமும் மகிமை செலுத்துற அந்த கனமும் மகிமை கர்த்தருக்கு கொடுப்பார். உங்களுடைய விசுவாசம் பொன்னை காட்டிலும் அதிகமான விசுவாசம் ஆயிடும். இன்னைக்கு அது 70,000 ரூபாய்க்கு தங்க ஒரு பவுட நீங்க எத்தனை லட்சம் ரூபாய்? 2 மடங்கு 1,40,000 கொண்டாங்க விசுவாசம் வைத்திருக்கோம். விசுவாசம் பெரிதா இருக்கிற ஆண்டவரே, நான் உண்மையிலே நான் நினைத்திருக்கணும். என் பிள்ளைகள் உடன்படிக்கை எண்ணத்தைக்கு சேர்க்கணும். அவங்க சிங்காசனத்தை வைத்திருக்கணும். என் பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கு இறக்கம் பெறணும். அவங்களிடத்துல நீங்க விசாரிக்க வேண்டாம். 3 நாங்கள் செய்கிற அக்கிரமத்துக்கு என் பிள்ளைகள் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை அவர்கள் பொசிக்க கூடாது. கர்த்தருடைய வசனத்தை நீங்க நானே கேட்டுக்கொள்ளணும். 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நான் சொல்லுவேன், நீங்க நன்றாய் கற்றுக்கொள்ளணும். சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். நான் ஏன் கதையை சொல்றேன்னு சொன்னாங்க, நீங்க நன்றாய் எடுத்துக் கொள்ளுங்கள். சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும். 1 சாமுவேல் சவுலை நோக்கி நான் என்ன வாக்கினேன்? சாமுவேல் வந்து சவுலை வந்து ராஜாவாக்கிட்டாங்க. சீக்கிரம் அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். பாருங்க, இன்றைக்கு வாசித்த சங்கீதத்துல அந்த அபிஷேகத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. 132 சங்கீதத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்க ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் என்ன போக்கும்? சாமுவேல் சவுலை பிரதிஷ்டை பண்ணி விட்டான், அபிஷேகம் பண்ணிட்டான் ராஜாவன். அங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். தேவன் நம்மையும் விசுவாசம் வளர்றதுக்கு நாமும் ஞானஸ்நானம் பெற்றோம். ஞானஸ்நானம் என்று சொன்னால் அபிஷேகம். நாமும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். நாமும் அபிஷேகம் பெற்றவர்கள் இருந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் இன்றைக்கு எனக்கு இந்த 1 வாரமா அந்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லினாக்க காரியமரியாதை சொல்றேன். ஆனா தாவீது சொல்றாங்க, நான் காரியமரியாதை மாட்டேன். ஆனாலும் நான் எப்போதும் மோட நம் கர்த்தரோடு இருக்கணும். இங்க பார்ப்போம் என்று சொன்னா, இந்த சாமுவேல் சவுலை வந்து ராஜாவாக்கிட்டான். வாசிப்பா சீக்கிரம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தத்தை நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கேளும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது வழிபாய்க்கு செய்திகளை மனதிலே வைத்து இருக்கிறேன். நம்ம ஆலயத்துக்கு போறதுக்கு தெளிவா தடுத்து வச்சிருக்கிறது. ஏதாவது நம்ம என்ன பண்ணணும்? மனதில வச்சிருக்கணும். வாசி பாப்பா. அவன் மேல் இறக்கம் வைக்காமல் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் ஒட்டைகளின் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். சொன்னான்.
அமலேக்கியர் வந்து நான் வர எல்லா தடையும் பண்ணா, அதனால நீ அவங்க எல்லாம் என்ன பண்ணுனா, குழந்தைகள் முதல் ஆடு மாடு எல்லாத்தையும் நீ என்ன பண்ண கொன்று போடு என்று சொல்லி கட்டளை கொடுத்தான். வாசிப்பா. அப்பொழுது சவுல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதாவது அவன் என்ன பண்றான், எத்தனை காலாட்படைகள் எத்தனை படைகள் இருக்கிறாங்கன்னு அவன் எண்ணிக்கை பார்த்தான். 2 லட்சம் பேர் இருக்காங்க. வாசிப்பா. யூதா ஜனங்கள் 14,000 பேர் இருந்தார்கள். அமலேக்கு ஜனம் வந்து பட்டணம் முட்டல் வந்து பள்ளத்தாக்களை பதிவிட வச்சுட்டான். ராணுவ வீரர்களை எல்லாம் கொண்டு வந்து பள்ளத்தாக்களை வச்சுட்டான். சவுல் கேடியரை நோக்கி, நான் அமலேக்கியர் கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள். கேடியர் இருக்கிறாங்க. அந்த கேடியர் வந்து அமலேக்கியர் கூட இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? விசுவாசியோட கேடியர் இருக்கிறாங்க. கேடியர் விசுவாசி, அமலேக்கியர் எதிராளி. அவங்களோட தான் இந்த கேடியரை பார்த்து சொல்றாங்க, நீங்களால தப்பிச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னாக்கா, நாங்க அங்கிருந்து வரும்போது எங்களுக்கு உதவி செய்யறது வரல, நீங்க அதனால இந்த போர்டு நீங்க கலந்துக்க வேண்டாம், உயிரை எல்லாம் பாதுகாத்துன்னு கேடியர் அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் செஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது. அப்படியே கேடியர் அமலேக்கர் நடுவில் இருந்து என்ன பண்ணாங்க, நம்ம விக்கிரகாரர் இருந்து விலகி போகணும். நான் சொன்ன கருப்பு கவர் கொண்டு வருவேன், சிவப்பு கவர் கொண்டு, நீ தொட வேண்டாம், ஒன்றும் செய்யாது, நானே வச்சுட்டு போயிருப்போம். இங்க சொல்றது நன்றாய் கேட்டுக்கொள்ளணும். நீங்க நாங்க அங்கிருந்து வரும்போது எனக்கு உதவி செஞ்சீங்க, அதனால நான் என்னவான்னு போறேன், இவளை எல்லாம் போன்னு சொல்றேன், அமலேக்கரோட இருக்க வேண்டாம். உடனே என்ன பண்ணாங்க, வாசிப்பா கேடியர் விலகி போனார். பாத்தீங்களா, விலகி போகணும். நம்ம என்ன பண்ணணும், விக்கிரகாரத்துக்கு விலகி போகணும் சொன்னாங்க. சிம்பிளிட்டா சொன்னாரு, என்ன பண்ணிட்டாங்க, கேடியர் விலகி போயிட்டாங்க. தமிழகத்தில் வாசிப்பா. அப்பொழுது சவுல் ஆகதான் போச்சு, எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இந்த அமலேக்கர் எல்லாம் என்ன பண்ணிட்டான், மாட்டம் கட்டிட்டு எல்லாத்தையும் வெட்டி நாசம் பண்ணிட்டான். அது யார், சவுலுடைய பட்டாளம். போட்டாச்சு, சாமுவேல் சொன்னது போல. அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. வாசிப்பா. உயிரோட பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் ராஜாவை மட்டும் பிடிக்கிட்டான், உயிரோட பிடிச்சிட்டான், மற்றவர்கள் பட்டை சங்கரிச்சு போட்டாங்க. சவுலும் ஜனங்களும் ஆகவையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவர்கள், என்ன தரமானவர்கள், முதல் தரமானவர்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆகவையும் ராஜாவும் பிடிச்சி வச்சுட்டாங்க. இந்த படைகள் சவுல் வந்து நீ போய் முதல் தரமானதா ஆடு மாட்டதா இருக்குதல்ல, அதையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துரு, வட்டகம் முதல் தரமானதை பிடிச்சிட்டு வந்துரு, அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல பட்டி போட்டு அடிச்சு வச்சுரு. இது சாமுவேலுக்கு தெளிவா போகுது, தீர்க்கதரிசிக்கு தெளிவா போகுது. இங்கேயா இருக்கலாம் சாமுவேலுக்கு, அவனுக்கு தெரியாது. கூலிக்காரன் இங்கேயா இருக்கலாம் தெரியாது, கூலிக்காரன் அவனுக்கு தெரியும். நான் வச்சாங்க, நீ ஒண்ணும் தொட வேண்டாம், நான் வச்சு போ, இதை தொட்டேன்னா வச்சான்னா தானே. அந்த இரண்டாம் தரமானவர்களும் ஆட்டுக்குட்டிகளையும் அழிச்சு போடுறது மனசு இல்லாத எல்லாம் மனது இல்லாமல் தப்ப வைத்து உதவாதவைக்குமான எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்ட பொருள்கள், நொண்டி மொட்டது கண் தெரியாதது எல்லாம் சங்காரம் பண்ணிட்டான் சவுல். சீக்கிரம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்தது. இன்னைக்கு எப்படி சொல்றேன், அது போல சாமுவேலுக்கு வந்தது. நீங்க யாரும் அந்நியர்களை நம்பி நீங்க வீண் போக கூடாது. இதுக்கு வார்த்தை காலையில எனக்கு வந்துருச்சு.
சொல்லு. நீ விக்கிரகத்தை வச்சு நீயே அழைச்சிட்டு நைட்டு போடுற. நீ என் முன்னுக்காரன் தெரியாத சொல்லி நீ என்ன கடவுள் வந்து அதுக்கு என்ன சொல்லிடுற. நல்லா ஜாக்கிரதையா இருக்கும். இந்த விக்கிரகத்தை நீங்க நேசிக்க வேண்டாம். வாசிப்போம். நான் சவுலுக்கு ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை வைத்து திரும்பி என்னுடைய வார்த்தை நிறைவேற்றாமல் போனான். அத்தனுடைய வார்த்தை நிறைவேற்றல. அவன் ராஜாவா இருந்தாலும் அடிக்கப்பட வேண்டியவன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றதா அது போதுமானது. சீக்கிரம் வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து அவரை கூப்பிட்டான். வாசிப்பா. மறுநாளிலே சாமுவேல் யாரை சந்திக்க போனான்? சவுல் யாரு? ராஜா. ராஜாவை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து அவன் பண்ணிட்டான். கர்மேலுக்கு போயிட்டான். அங்க போய் ஜெபம் பண்றதுக்காக போயிட்டான். இங்க ஆடு மாடியாக வச்சுட்டு சாபத்துக்கு வச்சுட்டு ஒழிக்க வச்சுட்டு இவங்க போயிட்டான். ஜெபம் பண்றதுக்கு போயிட்டான். வாசிப்பா. ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பழைய சென்று கில்காலுக்கு போனான். கில்காலுக்கு போனான். கில்கால் என்பது தேவனை துதிக்கிற இடம். கில்கால் என்பது என்ன? தேவனை துதிக்கிற இடம். இந்த இடம் எது? கில்கால். தேவனை துதிக்கணும் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் அவனை நோக்கி நீ கர்த்தரால் நீ யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சாமுவேல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சவுல் சொல்லுகிறான். நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருபோது ஒரு நாள் சாத்தானை தொடங்க முடியாது. வாசிப்பா. கர்த்தருடைய வார்த்தையை சவுல் சொல்றான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி சாமுவேல் சொல்லிட்டு தண்ணி சொல்றான். சவுல கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டேன். போய் பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி. அவனுக்கு ஒன்றும் அழிக்க முடியாது. ஊழியக்காரனும் தீர்க்கதரிசி ஒன்றும் மறைக்க முடியாது. இவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன். எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கொண்டுட்டேன். ஆடு மாடு கோழி குழந்தை எல்லாத்தையும் அமெரிக்கர் கொண்டு போட்டு சொல்றான். அதற்கு என்ன சொல்றது? வாசிப்பா. அதற்கு சாமுவேல் அப்படியானால் என்ன காதுகளில் விழுகிற ஆட்டுகள் சத்தமும் கேட்கிற மாடுகளின் சத்தமும் கேட்கிறது. என்ன இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் எனக்கு அங்க காமிச்சிட்டார். காமிச்சாரா இல்லையா? அப்ப வீட்டுல கேட்கறது என்ன? சத்தமும் மாடுகளின் சத்தமும் காதல கேட்கறது என்னங்க? நீ நிறைவேற்றுன்னு சொல்ற. அப்ப அங்க ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் நல்ல காதல கேட்காது என்ன அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்கலாம்? சவுல்கிட்ட கேட்கலாம். சவுல் ராஜாவிட்ட. அதற்கு அவன் என்ன பதில் சொல்லுகிறான்னு பார்ப்போம். அதற்கு சவுல் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் அவன் தப்பிக்க ஒரு தப்பு சொல்றான். அவன் தப்பிக்க ஒரு வழி சொல்றான். ஜனங்கள் ஆடு மாடுகளையும் நலமானதையும் உங்களுடைய தேவனுக்கு கர்த்தருக்கு பழி செலுத்த கொண்டதுக்கு ஒரு பொய்ய சொல்றாங்க. இது சாமுவேலுக்கு தெரியாது. இந்த ஆடு மாடுகளை நம்ம அடிச்சு சாப்பிடலாம்னு கொண்டு வந்தாங்க. அவன் என்ன சொல்றாங்க? ஆடு சத்தத்தை காது கேட்டோன்னேன். இதெல்லாம் என்னன்னு கேட்டோன்னே சவுல் பொய் சொல்றான். என் ஜனங்கள் இந்த ஜனங்கள் எல்லாம் தாழ்வு போயா இதெல்லாம் உங்க தேவனுக்கு பழி செலுத்த கொள்ளணும். ஆடு கேட்கிறாங்க, மாடு கேட்கிறாங்க. ஆண்டோடு ஒன்றும் கேட்கலையா? நீ அதுக்கப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிடு. அதுல இருந்து ஒண்ணு இப்ப எடுத்து நீ தீர்த்துப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் தேவன் அதை தீர்த்துப்படுத்தின போது பலி ஏத்துக்க மாட்டாரு. பலி ஏத்துக்க மாட்டாரு. நீ எதுக்கு பண்ணது போய் சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. வாசிப்பா சீக்கிரம். தப்ப வைத்தார். மற்றவர்களை முற்றிலும் என்ன பண்ணிட்டாங்க? ஏப்பா
ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ஆடு மாடு கோழி குதிரை ஒட்டகம் எல்லாத்தையும் நீ கொண்டு போட்டுட்டாரு. எனக்கு வழி சொல்றவான்னு நீ வைக்க சொல்லி நான் தரமான ஆடுகளும் தரமான மாடுகளையும் அவர் சொல்றாரு. காட்டுல இருக்கிற 1000 ரூபாய்க்கு இருக்கிற பறவைகளும் மிருகங்களும் வெங்கடைகளும் சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது. இளவனுக்கு கேட்கும் வழிகளும் 50ஆம் சங்கீதத்தில் இருந்து வாசிப்பு காட்டுல தெரிகிற சீக்கிரம் வாசிக்கணும். முடிக்க போறேன். அம்பது இருக்குதா இல்லையாப்பா? சகல காட்டு ஜீவன்களும் சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களை 1000 இருக்கிற 1000 இருக்கிற மிருகங்களும் என்னுடைய மிருகங்கள் யாருக்கு? அப்ப ஆண்டு அப்புறம் நம்ம கிட்ட கேட்க மாட்டேன். காட்டு இதெல்லாம் அதை கேட்பனால நீ ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சுட்டு இருக்கிற? என்னப்பா அது கதை? யாரும் செய்தப்ப நீங்க பலியாக வேண்டாம். நமக்காக பலியானவர் கர்த்தர். நம்மை ரட்சிக்க அவர் பலியானார் சிலுவையில். வாசிப்பார் இருக்கு பாருப்பா. சாமுவேலுக்கு 1 சாமுவேல் 5 அப்பொழுது சாமுவேல், நீ உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது, அப்பொழுது சாமுவேல் இந்த பேச்சை விடும். கர்த்தர் இந்த ராத்திரியில எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் ராத்திரியில எனக்கு இந்த தரிசனத்துக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். யாரா இருந்தாலும் நீங்க தப்பிச்சுக்கீங்க. கர்த்தர் எனக்கு ராத்திரியில இந்த தரிசனம் கொடுத்தாரு. ஏன் இந்த தரிசனம்? டெய்லி வைக்கிற காலம் கோயில காமிக்கிறாரு. உன் பிள்ளைங்க இங்கே வழிமாறி போறாங்க, ஜாக்கிரதை. உன் நாடுகள் வழிமாறி போகிறது ஜாக்கிரதை காமிச்சிருக்கிறார். ஜாக்கிரதையாக நீங்கள் வழிமாறி போவதற்கு கர்த்தருக்கு சித்தம் அல்ல. பாருங்க, இன்னைக்கு சாமுவேல் சொல்ற சவுல்ட்ட எனக்கு ராத்திரியில காண்பித்த தரிசனத்தை வாசிப்பா. அப்பொழுது சாமுவேல் இந்த பேச்சை விடும். கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அது சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், உன்னுடைய பார்வைக்கு நீ சிறுவிடா இருந்த போதல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களும் தலைவனானே. அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்பொழுது கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய இந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி நீர் மட்டும் அவர்களோட இருக்க பண்ண யுத்தம் பண்ணும் என்று சொல்லி உண்மை இந்த வழியாக அனுப்பினார். அப்படி இருக்க நீ கர்த்தரை சொல்லை நீங்க ஜாக்கிரதையா கர்த்தரை சொல்லை கேட்பீங்க. யார் சொல்ல நீங்க கேட்க வேண்டாம். பைபிள் இல்லாத நான் சும்மாவே சொல்லிட்டு வரணும்னு சொன்னா நான் சொல்றது ஜோப்பு. கர்த்தருடைய வசனத்தை நீங்க படிக்கிறீங்க. உங்க பைபிள் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? உங்க பைபிள் இல்லையா? இருக்குதா இல்லையா? அதான் பின்னாடி போக விக்கோட நம்மை தள்ளி விடும். அல்லேலூயா. நம்மை தள்ளி விடும். அப்ப தள்ளி வச்சுட்டு நான் விழுந்துட்டேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன செஞ்சுட்டாங்க? பொல்லாப்பானதை செஞ்சுட்டாங்க. செய்தது என்ன என்று என்றோம். நீ கர்த்தருக்கு பொல்லாப்பதை செய்தது என்ன? கர்த்தருடைய பார்வையில நாம் பொல்லாப்பை செய்யக்கூடாது, நலமானது செய்யணும். ஆண்டவரை நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விட்டேன், அதை மன்னிப்பார். விக்கிரகங்களை விட்டு நாம் ஓயணும். விக்கிரகங்களை விட்டு ஓயணும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் சாப்பிடக்கூடாது. விக்கிரகங்களை நாம் தரிசிக்க கூடாது. விக்கிரக கோயில போய் ஒட்டக்கூடாது. அல்லேலூயா. ஒட்டுனா கூட தப்பு. ஒட்டுனா நம்ம போய் ஒட்டுனா அது நம்மளை வந்து ஒட்டிக்கணும். நம்ம போய் அங்க ஒட்டினா அது என்ன பண்ண அது நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கணும். நமக்கு ஒட்டிக்கணும். என்ன நினைக்கிறீங்க? 44 பாருங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 114 சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கல்ல கர்த்தர், எங்களுக்கல்ல உங்கள் நாமத்திற்கே மகிமை வரப்படும். ஒரே ஒரு வருஷத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன்.
ஏசாயா 44ஆம் அதிகாரம் 18வது வருஷத்தை வாசிப்போம். அறியாமலும் உணராமலும், நீங்க அறியாமலும் உணராமலும் இருக்காது. நீங்க அறிந்து கொள்க. எதை அறிந்து கொள்ளுங்க? கர்த்தரே தேவன் என்று, கர்த்தர் தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. இதை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்களுடைய கண்களும் உணராதபடிக்கு அவர்களுடைய இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருதயம் அடைபட்டு போகக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது இருதயம் எந்த நேரமும் இருக்கணும். உங்க கண்கள் அந்த விக்கிரகத்தை தேடி போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிரியமான தேவஜனங்களே, அறியாமலும் உணராமலும் தேவன் யார் என்று அறியாமலும் உணராமலும் இருக்கக்கூடாது. அறியாமலும் உணராமலும் தேவனே என்று அறியுங்கள். 46 இருக்குது. ரெண்டு வாசிப்போம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். 46 எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நான் வாசிக்கல. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க அவர் தான் உணராமல் எப்படி நமக்கு நன்மை கிடைக்கும்? நீங்க இதையெல்லாம் மறைச்சிட்டு ஒளிக்காட்டுக்கு மறைச்சிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. விசுவாசிக்கணும். அக்னியில சோதிக்காட்டு போட்டுக்கிறது போல நம்மை துண்டு துண்டுகளாக்கி நம்முடைய இருதயத்தை நொறுக்க பண்ணி கர்த்தர் நம்ம இருதயம் காயத்தை கட்டுகிறது. அது அக்னியில சோதிக்கப்படுகிறது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா இருக்கணும். விசுவாசம் உறுதியாக இருக்கணும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்பட்டார். நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கணும். அது போதும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்தவளை பார்க்கிறோம். விசுவாசித்தவள் யாருங்க? பாக்கியவாதியாய் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே பிரியமான தேவஜனங்களே, நீங்கள் இயேசுவின் கரங்களை பிடித்தவர்களாக இன்னைக்கு வந்தவர்கள் இயேசுவின் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து கரம் பிடித்து சொல்லுங்க. இயேசுவின் கரங்களை பிடித்து நீங்கள் வழிகளை கற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவின் கரங்களை கணக்கவர்களாக இருக்கிறோம். நாம் யாவரும் முழங்கால் படிக்கிறோம்.